Hello friends, welcome to Sudhir Vlogs and Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு vlog தான் பார்க்க போறோம். One of the day in my life. So பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா டெரஸ் கார்டனுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இங்கே வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுறதுக்காக வந்திருக்கேன். அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே என்னென்ன செடிகளை வந்து ஹார்வெஸ்டிங் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சமையல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான சமையல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் செடியிலேருந்து நிறைய வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா லைட்டாக முத்துற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த ஹார்வெஸ்டிங் முடித்ததுக்கப்புறமா நம்ம சமையல் வேலைகள் வந்து பார்க்கலாம். வெண்டைக்காய் செடியில் ஒரு சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையே வந்து சுருக்கமாக அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து காரணம் தெரியல, ஒருவேளை வெயில்னால அப்படி இருக்கா இல்லை தண்ணீர் பற்றாக்குறை அதனால் அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரீசன் என்னன்னு. செடி இந்த மாதிரி சுருங்கி இருக்கிறதுனால அதோட காயும் பார்த்திங்கன்னா மொத்தமாக அப்படியே சுருங்கி இருக்குது, அப்படியே முத்தி போயிடுது அந்த காயெலாம். இப்போ வந்து புதுசாக வந்து கொஞ்சம் கத்திரி செடி வந்து போட்டு விட்ருக்கேன், கத்திரி காராமணி போட்டிருக்கேன். அதுபோக நம்ம அத்தி செடி பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. வெயிலுக்கு எல்லா செடிகளுமே கொஞ்சம் துவண்டு போயிருக்கு, ஆனால் அத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவரைக்காய் செடியெலாம் வந்து நம்ம வந்து ஜான்வரியில் போட்டு விட்டது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு காய்ப்பு முடிஞ்சு அது வந்து இந்த வெயிலுக்கு தாங்காமல் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா பழுத்து கீழே விழுது. ஸோ இனிமேல் வந்து காய் போட்டு எடுக்கிறது இந்த ஒரு 2 மாதம் வந்து கஷ்டம்னு நினைக்கிறேன். வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வெயில் காலத்தில் வந்து நம்ம காய்கறி செடிகள் போடுறது வந்து நமக்கு ஷேட் நட் இருந்தால் வந்து நம்ம ட்ரை பண்ணி போடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இலைகளும் பழுத்து வெயிலுக்கு தாங்காமல் ஒவ்வொன்றா வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அவரைக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூ வச்சுருக்குது நமக்கு. இந்த 2 செடி தான் ஓரளவு அவரைக்காயில் வந்து கொஞ்சம் தப்பிச்சு இருக்குது. அதுக்கப்புறம் புடலங்காய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புடலங்காய் கொடி மட்டும் போட்டு விட்டுருக்கேன். ஸோ அந்த புடலங்காய் கொடியில் பார்த்திங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளவர்ஸாக இருக்குது, ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து இன்னும் வர ஆரம்பிக்கலை. கொடி வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு பிடிச்சி, ஆனால் இன்னும் வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து வரலை. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சமாக வெண்டைக்காவும் அவரைக்காவும் எடுத்திருக்கோம். கம்மியாக எடுத்தாலும் நம்ம தோட்டத்தில் இருந்து பறித்த காய்ங்கிறதுல ஒரு சந்தோஷம். இப்போ வந்து வீட்டில் வந்து நான் தேவையான மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாமே வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. நம்ம வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி நம்ம பேசிக்கான ஐட்டம்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. காலையில் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பண்ணி ஸ்கூலுக்கு பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வைக்கும்போது இந்த பேசிக்கான பொடியெலாம் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து நேரம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிளகுத்தூள் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்கு பண்ணி கொடுக்கும்போது இல்லை சாண்ட்விச் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு தேவைப்படும். அதனால் இதெல்லாம் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதே ஒரே ஜார்லேயே வந்து நான் மிளகுத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு அதே ஜாரில் நான் வந்து சீரகத்தூள் அரைச்சி எடுத்துக்கிறேன். எப்போவுமே மிளகுத்தூள் ஜீரகத்தூள்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் ரசம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இருக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் மட்டும் லைட்டாக ஜீரகம் வந்து வறுப்பட்டுட்டு லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து காலையில் நேரத்தில் நம்ம ஹரிபரியாக வந்து நம்ம சமையல் பண்ணி லஞ்செல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க முடியாத நேரத்தில் இந்த பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் கரம் மசாலா தூளும் நான் வந்து காலி ஆகிடுச்சு. அதையும் வந்து அரைச்சி எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். மசாலாலாம் எப்போயுமே ஸ்டோர் பண்ணும்போது நான் வந்து அதுக்கு முந்தின நாளே வந்து பாட்டிலெலாம் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் தான் வந்து நான் அரைச்சி இதை வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கரம் மசாலா நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலே பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது காலையில் ஒரு டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்ம அந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஆஃப்டர்நூன் ரெசிபிக்கு நம்ம ஃபுல் கிரில் சிக்கன் அண்ட் ஜீரா ரைஸ் வந்து பண்ண போகிறோம். சிக்கன் எப்படி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஓடிஜியில் ஃபிட் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ சிக்கன் வந்து நம்ம வாங்கிட்டு வர்றப்போ இந்த மாதிரி தோல் உரித்து வாங்காமல் நான் வந்து அப்படியே ஃபுல் சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஸோ தோல் உரித்து வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தோலோடு வாங்கியிருக்கேன். தோலோடு வாங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா
அந்த மேலே உள்ள தோல்லாம் வந்து நமக்கு சுருங்கி நல்லா வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி தோலோட சிக்கன் வாங்கியிருக்கேன். தோல் வேண்டாங்கிறவங்க தோல் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறத பற்றி பார்த்திங்கன்னா நல்லா ரன்னிங் வாட்டரில் நான் க்ளீன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணும்போது இப்படி ஃபுல் கிரில் சிக்கன் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிக்கன் வந்து உள்ளே அந்த குடல் பகுதியெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். நான் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த குடல் பகுதியில் உள்ள ரத்தம் இதெல்லாம் வந்து அப்படியே உறைஞ்சிருக்கும். ஸோ அதை நல்லா வந்து நம்ம வந்து அந்த பகுதியை வந்து க்ளீன் பண்ணி நம்ம தண்ணி வந்து க்ளீனாக நல்லா ஒயிட்டாக நமக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக விரலை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடும்போது அந்த ரத்தம்லாம் வந்து ஒரு வேளை உறைஞ்சி இருந்ததுன்னா அது அப்படியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணுங்கள். சிக்கன் வந்து க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த தோலோடு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த தோல் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக நம்ம முள் மாதிரி நீட்டிகிட்ருக்கும். அது வந்து அந்த கோழியோட ரெக்கை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக முள் மாதிரி நீட்டிகிட்ருக்கும். இதை வந்து லைட்டாக இப்படி இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி எடுத்திங்கன்னா அது வந்து வந்துடும். அதையும் வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் அதாவது சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் போல் சிக்கன் 65 பவுடர், ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். சிக்கன் 65 பவுடர் வந்து எந்த பிராண்ட்னாலும் சேர்த்துக்கலாம். ஆச்சி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சக்தி மசாலா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சக்தி மசாலா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிருக்கு பதிலாக வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால சிக்கன் வந்து நமக்கு நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும், சீக்கிரமாக வந்து வெந்து வரும். அதுக்காகத்தான். ஸோ தயிருக்கு பதிலாக லெமன் இல்லை வினிகர் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்குறதா இருந்தால் ஒரு அரை லெமன் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கன் மேலே அப்படியே கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிக்கன் மேலே நம்ம கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனில் வந்து நம்ம தோலோடு எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம தோலோடு எடுத்தாலும் சரி, தோல் இல்லாமல் சிக்கன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த சிக்கனில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம அந்த மசாலாவில் தடவுவோம் இல்லையா, அந்த தடவுற மசாலா வந்து சிக்கன் குழக்க நல்லா நமக்கு இறங்கும். மசாலா உள்ளே இறங்கலைன்னா அந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் பிடிக்காது, கொஞ்சம் ராவாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மசாலாவோட சாப்பிடும்போது தான் அந்த ஜூஸி அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் அந்த ஃப்ரண்ட் பீஸ் அந்த பேக் பீஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த லெக் பீஸ்லேயும் நல்லா ஸ்லிட் போட்டுக்கலாம். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து மசாலா வந்து நல்லா கோட் பண்ணி உள்ளேயே இறங்கும். செஸ்ட்லேயும் வந்து நான் ஒரு 2 கட் போல் போட்டுக்கிறேன். 2லேருந்து ஒரு 3 கட் போல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சிக்கனில் வந்து மசாலா தடவ ஆரம்பிச்சிடலாம். மசாலா தடவும் போது நல்லா நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த கட் பண்ண ஸ்லிட்டில் குள்ளக்கெல்லாம் வந்து மசாலா தடவுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த ரெசிபியோட மசாலா எல்லாமே வந்து ஒரு 1 கிலோ சிக்கன் 1 கிலோக்கு அளவுக்கு உள்ள கிரில் சிக்கனுக்கு வந்து சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கிலோ கிரில் சிக்கனுக்கு இதே அளவு உள்ள மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என் பசங்களுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் வந்து கம்மியாக தான் மசாலா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா மட்டும் 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மசாலா எல்லாமே கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த சிக்கன் மசாலா தடவுன சிக்கனை வந்து ஒரு மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ், ஒரு சில நேரம் கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் கூட அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. நான் இன்றைக்கி வந்து கம்மியான டைம் இருக்கிறதுனால ஒரு 1 ஹவர் மட்டும் அப்படியே விட்டுறேன். 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து ஓடிஜியில் வச்சு நம்ம இதை நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓடிஜியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்கன் வந்து இப்போது நம்ம அந்த கிரில் இருக்கிற கம்பி இருக்குது இல்லையா, அந்த கம்பியில் வந்து நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கிரில் கம்பியில் வந்து 1 சைடட் வந்து நம்ம அந்த சிக்கனோட நெக் பக்கம் வந்து விட்டுக்கலாம்.
விட்டதுக்கப்புறமா அந்த இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோட ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த பேக் ஹோல், அந்த மலம் கழிக்கிற குழாய் மாதிரி அந்த ஹோல் இருக்கும் இல்லை, அந்த ஹோல் வந்து ஏற்கனவே இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே நம்ம வந்து கம்பியை வந்து அப்படியே வெளியே விட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறமா 2 பக்கமும் நமக்கு கிரிப் வேணும். கிரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூக் மாதிரி வந்து நமக்கு கிரில் சிக்கனுக்கு கிரில் நம்ம வாங்கும்போதே வந்து கொடுத்துருப்பாங்க. OTG வாங்கும்போது இந்த ஹூக்கை வந்து நம்ம 2 சைடும் வச்சு அந்த சிக்கனை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃப்ளஷில் வந்து லைட்டாக குத்தி அதை அப்படியே வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளஷில் வந்து நல்லா இப்படி ஒரு குத்தி விட்டுருங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைட்டாக ஆப்போசிட் சைட்லேயே வந்து ப்ரெஸ் பண்ணி இப்படி லைட்டாக குத்திட்டிங்கன்னா அந்த ஃப்ளஷில் வந்து குத்தி நமக்கு வந்து அந்த க்ரிப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ குத்துனதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வச்சு அப்படியே அதை டைட் பண்ணிவிடுங்க. இப்படி டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து 2 பக்கமும் இந்த பக்கமும் மூவ் ஆகாமல் அப்படியே நமக்கு அந்த பிளேஸில் நம்ம வச்ச மாதிரியே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடும் இன்னொரு க்ரிப்புக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கம்பி வச்சு நம்ம இன்னொரு தடவை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸ்க்ரூஸை அவுத்து ஆப்போசிட் சைடில் விட்டுட்டு அதுவும் நம்ம சிக்கன் ஃப்ளஷ் மேலே லைட்டாக ஒரு ஹோல் பண்ணுற மாதிரி நம்ம போக் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா போக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூஸை வச்சு அப்படியே டைட் பண்ணிவிடுங்க. ஸோ எந்தளவுக்கு டைட்டாக நம்ம சிக்கனை வந்து இந்த இடத்துல வந்து பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம கிரில் சிக்கன் வந்து நமக்கு சுற்றுறதுக்கு வந்து அந்த இதுக்கு OTGயில் வைக்கும்போது சுற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒருவேளை லூஸாக இருந்தால் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பீசஸாக நம்ம வேக வந்து பாட்டாக கலண்டு வந்துடும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக நல்லா நம்ம அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஸ்க்ரூஸ் வச்சு நம்ம அதை டைட் பண்ணிக்கணும். இப்போ டைட் பண்ணியாச்சு 2 பக்கமும். இப்போது வந்து சிக்கன் வந்து கரெக்டாக அதோட பிளேஸில் இருந்து சுற்றுறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த லெக் இருக்கு இல்லையா, லெக்கும் அந்த விங்ஸும் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம டைட்டாக ஒரு த்ரெட்டை வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணி நல்லா கெட்டிடலாம். அப்படின்னா தான் இந்த லெக் பீஸ் வந்து தனியாக கலண்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கெட்டலைன்னா தனியாக கலண்டு விழுந்துடும். ஸோ அதனால் இதையும் நம்ம நல்லா டைட்டாக கெட்டிடலாம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா டைட்டாக கெட்டியாச்சு. இனிமேல் அந்த லெக் பீஸ் வந்து வெந்தாலும் வந்து நல்லா நமக்கு கலண்டு வந்து வராது. ஸோ நம்ம சிக்கன் கிரில்லில் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு ட்ரே வந்து சிக்கனுக்கு கீழே உள்ள ட்ரேவும் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் உருளைக்கிழங்கு. ஒரு 2 உருளைக்கிழங்கை வந்து நான் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு வெங்காயமும் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இந்த ட்ரேயில் வச்சுக்கிட போகிறேன். ஸோ நம்ம கிரில் சிக்கன் சுற்றும் போது என்ன ஆகுனா அதுலேருந்து நமக்கு ஜூஸ் வந்து நல்லா வெளியே வரும். அந்த ஜூஸ் வெளியே வரும்போது இந்த ஆனியனும் அந்த இது இருக்கு இல்லையா, பொட்டேட்டோவும் இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா வந்து நமக்கு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டும். இப்போ வந்து நம்ம ஊற வைக்கும்போது அந்த தண்ணி வெளியிட்ருக்குள்ள அந்த மீதியோட சாறையும் நான் அது மேலே ஊற்றிக்கிறேன். வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கிரில்லில் வச்சு ஒரு 1 ஹவர் போல், நான் வந்து 2 kg சிக்கன் இல்லையா, அதனால் ஒரு 1 ஹவர் நல்லா கிரில்லில் வந்து சுற்றி எடுத்துட்டால் நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து கிரில்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நம்ம ஒரு 210 டிகிரி செல்சியஸ் வச்சு நான் வச்சுருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் 20 மினிட்ஸ் போல் ஆச்சு. ஒரு 2 kg சிக்கன் இல்லையா இது. ஸோ அதனால் ஒரு 1 ஹவர் 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு ஃபுல்லாக கிரில்லாகி முடிக்கிறதுக்கு. கிரில்லாகி முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். சிக்கன் வந்து கிரில் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே நான் சைட் பை சைடு வந்து ஜீரா ரைஸும் பண்ணிவிட்டேன். ஜீரா ரைஸோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு மயோனைஸ் வந்து சைட் டிஷ்க்கு வந்து அந்த சிக்கன் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து மயோனைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மயோனைஸ் வந்து நம்ம கடையில் வாங்குகிற மயோனைஸில் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் போல் எடுத்துருக்கிறேன். கூடவே வந்து எந்த அளவுக்கு எத்தனை ஸ்பூன் எடுத்துருக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் மயோனைஸ்னால் ஒரு 2 ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கோங்க. இல்லை 3 ஸ்பூன்னா 3 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். கூடவே பெப்பரை வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி பெப்பர் கிரைண்டரில் போட்டு அதை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான மயோனைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ சிக்கனுக்கு டிப் பண்ணுறதுக்கு மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு, ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம். இப்போ கிரில் வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கிரில் சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் உள்ள த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நான் சிக்கன் வந்து எந்தளவுக்கு வெந்திருக்குங்கிறத காட்டுறேன். மேலே பாருங்கள், நல்லா வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காதனால நமக்கு அந்த கலர் வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு வந்திருக்கு. கலர் சேர்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி நல்லா ரெட் கலரில் வரும். நான் அன்றைக்கி கலர்ஸ் எதுவுமே சேர்த்துக்கல. ஸோ பாருங்கள், கீழே சென்டர் பார்ட்லாம் வந்து சிக்கன் அப்படியே கலண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகி சிக்கன் வந்து வெந்திருக்கு. ஸோ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது
சிக்கனோட சேர்ந்தே பார்த்திங்கன்னா அந்த ஜூஸி பார்ட் அந்த நம்ம ஆனியனும் பொட்டேட்டோவும் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் அந்த நான் நல்லா அந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருக்கு. அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு டர்ன் பண்ணி காட்டுறேன். இது 2 பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள். இது இப்போது ஸோ செம்ம ஜூஸியான கிரில் சிக்கன் நம்ம வீட்டில் உள்ள ஓடிஜிலேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ் அண்ட் மயோனைஸ் லெமன் எல்லாத்தையும் வச்சு இதை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு கான்செப்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.